பார்த்து வருகிறோம். சென்னை, மதுரை உள்ளிட்ட நகரங்களில் போத்தீசுக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, எதன் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது? போத்தீஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் தமிழகம் முழுவதும் தற்பொழுது சோதனையானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெல்லையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய போத்தீஸ் நிறுவனம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தங்களது வியாபாரத்தை நடத்தி வரக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுது சோதனையை துவக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக நெல்லையில் உள்ள உரிமையாளரின் வீடு மற்றும் அவரது மகன்களின் இல்லம் ஆகியவற்றில் சோதனையானது நடத்தப்படுகிறது. இதே போல சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய போத்தீஸ் உரிமையாளர்களின் இல்லங்கள் 2 பேரின் இல்லங்களிலும் சோதனையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே போல கோவையில் இருக்கக்கூடிய 2 கடைகள், கோவையில் காஸ்கட் வீதி மற்றும் ஒப்பனக்கார வீதி ஆகிய 2 இடங்களில் போத்தீஸ் நிறுவனத்தினுடைய கடைகள் இயங்கி வருகிறது. இந்த 2 இடங்கள் மற்றும் மதுரையில் உள்ள போத்தீஸ் நிறுவனத்தினுடைய கடை, திருச்சியில் உள்ள போத்தீஸ் நிறுவனத்தினுடைய கடை என இந்த பரவலாக இந்த விரிவான விசாரணையானது நடத்தப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த நிறுவனத்தினுடைய முறையாக கணக்குகளை தாக்கல் செய்யாமல் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரின் பேரிலேயே இந்த விசாரணையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் தீபாவளி பண்டிகை வர இருக்கக்கூடிய நிலையில் பொருட்களை ஏராளமான ஆடைகள் உள்ளிட்டவை கொள்முதல் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டிருப்பது பரவல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.